இனிய தமிழமுது நேயர்களே, கிராமத்திலிருந்து ஒரு நகரத்தில் உள்ள கார்ப்பரேஷனாக உள்ள கோவை நகரத்தில் சென்று கல்லூரியிலே செல்வது அந்த காலத்திலே ஒரு புதுமையான ஒரு கருத்தாகும். அந்த வகையிலே எனக்கு அந்த கோவை நகரத்திலிருந்து ஒரு தனியார் கல்லூரியிலிருந்து பியூசி என்பது இப்போ +2 என்று சொல்வார்கள். அதேபோல் உயர்நிலைப் பள்ளியிலே 11ஆம் வகுப்பு என்பதுதான் ஃபைனல். அது முடித்ததுக்கு பின்னாலே அடுத்ததாக நம்ம சொல்லுகின்ற +1 என்பதை முடிக்க வேண்டிய இடம் என்பது +1 தான் ஸ்கூல் ஃபைனல், +2 என்பது தான் பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அதுக்கப்புறம் தான் டிகிரி சேர வேண்டும். அந்த கல்லூரியிலே சேருவதற்கு எனக்கு அதற்குண்டான ஒரு ஆணை வந்தது. நான் புறப்பட்டு சென்றேன். அங்கு சென்ற பொழுது பெரிய கலவரமாக இருந்தது. அது பார்த்தோமேயானால் விவசாயிகளுடைய போராட்டம், அரசுக்கு எதிர்ப்பு, விவசாயிகளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த விவசாய போராட்டத்திலே துப்பாக்கி சூடுலாம் நடந்தது. நான் எனது சித்தப்பா வீட்டிலே போய் தங்கியிருந்தேன். அவர்களோடு அங்கே முன்னாலே டவுன் ஹால் என்ற இடத்துல நாங்கள் போக வேண்டுமென்றால் அந்த சூலூர் பஸ் ஸ்டாண்ட் என்ற இடத்திலிருந்து மேலே சென்று அந்த டவுன் ஹாலில் போய் பஸ் பிடிக்க வேண்டும். அந்த இடத்துக்கு செல்கின்ற பொழுது போலீஸ் படையெல்லாம் நாங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த கோட்டைமேடு என்ற இடத்திலிருந்து ஒரு 50-60 பேர் போய் அந்த ரோட்டிலே நின்றோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் போலீஸானது வேகமாக ஓடி அந்த டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இருப்பெல்லாம் அடித்தது. அதே நேரத்தில் எங்களை கோட்டைமேடு பகுதிக்கு அடிக்க ஓடி வந்தது. எல்லா பெண்களும் ஒன்றாக கூடிக்கொண்டதால் அவர்கள் என்னை நடுவிலே மறைத்து வைத்து அந்த போலீஸ் அடியிலிருந்து என்னை காப்பாற்றினார்கள். அதற்கு பின்னாலே நாங்கள் மெல்ல வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி செல்வது என்று, அந்த கல்லூரிக்கு செல்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. சித்ரா என்ற இடத்திலே அந்த கல்லூரி இருந்தது. எனவே சித்தப்பா ஒரு யோசனை சொன்னார். என்னவென்றால் ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துக்கொள்வது என்று சொன்னார். எனவே சைக்கிளை எடுத்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டோம். எனக்கு இந்த மாதிரி நகரத்திலே சைக்கிள் ஓட்டுவது இதுதான் புது அனுபவம். சைக்கிள் ஓட்டி கொண்டு சென்றபோது இருபுறத்திலேயும் போலீஸ் துப்பாக்கி சூடெல்லாம் நடந்த காரணத்தினாலே அங்கே எந்த விதமான ஒரு ஆரவாரமோ ஒரு டிராஃபிக்கே கிடையாது. அந்த ரோடிலே எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. போலீஸ் வண்டி தான் போய் கொண்டும் வருது. இப்படியாக நாங்கள் பீளமேடு சென்று அந்த இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல மறுபடியும் சென்று சித்ரா என்ற இடத்துல அந்த கல்லூரியிலே சென்றோம். சென்ற பொழுது ஒன்று நான் தவற விட்டிருந்தேன். ஒன்று என்னவென்றால், போன உடனே அட்மிஷன் போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த இடத்திலே செல்லும் பொழுது அப்பொழுதெல்லாம் அங்கு சேருவதற்கு ₹300 தான். இந்த ₹300 நான் பணம் எடுத்து செல்லவில்லை. எனது சித்தப்பா அவரிடம் சொல்லவில்லை. சித்தப்பா என்னை மிகவும் கடிந்து கொண்டார். அப்பொழுது எனக்கு ஒரு ஐடியா தோன்றியது. என்ன என்றால், எங்கள் ஊரை சேர்ந்த குணசேகரன் என்பவர் அந்த கல்லூரியிலே ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலே விரிவுரையாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த ஞாபகம் வந்ததும் அலுவலகத்தில் சென்று விசாரித்தேன். அவர்கள் சொன்னார்கள், பக்கத்தில் தான் ஹாஸ்டல் இருக்கிறது, அங்கு சென்று விசாரித்தால் ரூம் காட்டுவார்கள் என்று சொன்னார். நான் அங்கே சென்று விசாரித்து அவர் ரூம் காட்டிய பின்னாலே குணசேகர் அவருடைய அறைக்கு போனதும் அவருக்கு திடீரென்று அதிர்ச்சி. ஏன்னால் அவர் படித்த சென்றதுக்கு பின்னாலே நான் சிறு குழந்தை. எனவே என்னை பார்த்தவுடன் அதிர்ச்சி இருந்து, எங்கே வந்தாய் என்று கேட்டார். நான் இந்த விஷயத்தை சொன்னோம். குடும்ப நண்பர்கள் நாங்கள். எனவே உடனே அவரே பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக அலுவலகத்தில் என்னை கூட்டி சென்று அந்த ஃபில்அப் பண்ண அந்த ஃபார்ம்ஸை எல்லாம் கொடுத்து பணத்தையும் கட்டினார். இதற்கு பின்னாலே என்னவென்று கேட்டால், அங்கே தங்கவும் முடியாது. அதுக்கு பின்னாலே இங்கே கோட்டைமேடு வர வேண்டும். மறுபடியும் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த ரோட்டில் எங்களை தவிர யாருமே இல்லை. அதே மாதிரி முறையிலே சென்று வந்தோம். பின்னாலே அப்பாவிடம் போய் சொல்லும்பொழுது, ஒரு கிராமம் சொல்லும்போது மிகவும் அவரும் கோபமாக கடிந்து கொண்டார். பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்க வேண்டாமா என்று அவரும் கடிந்து கொண்டார். அதுக்கப்புறம் அங்கே சேருகின்ற ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே நாங்கள் சென்று அந்த முறையாக கல்லூரியிலே நான் அட்மிஷன் பெற்றோம். கல்லூரியில் அட்மிஷன் பெற்ற பிறகு எங்களுக்கு யாரையும் அங்கே கல்லூரியிலே தெரியாது, எந்த அறிமுகமும் இல்லை. ஆனால் அங்கே சேர்ந்ததுக்கு பின்னாலே நிறைய பேர் அனுபவம் கிடைத்தது. அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பல பேர்கள் நன்றாக இடத்திலே பழகினார்கள். அங்கு கல்லூரியிலே மாணவர் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடைபெறும் பொழுது அந்த நேரத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் எனது அருகில் என்னை அழைப்பார்கள். எங்களுடைய விரிவுரையாளர்கள்லாம் அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். இப்பொழுதுதானேப்பா நீ சேர்ந்தாய், அதற்குள்ளே இவ்வளோ உனக்கு நண்பர்களா என்று கேட்பார்கள்.
அந்த மாதிரி நண்பர்கள்லாம் எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்தான். அந்த முறையிலே நாங்கள்லாம் அந்த இடத்துல சென்று நல்ல முறையிலே பழகிக்கொண்டோம். அதே நேரத்திலே நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருப்பவர்கள் சென்றார்கள். அந்த சமயத்திலே எங்களை எல்லாம் டிகேபி வரதராஜன் என்பவர் அந்த வருடம்தான் பிரின்சிபலாக சேர்ந்திருந்தார். அவர் உடனடியாக என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் எங்களை எல்லாம் அழைத்து இங்கே வகுப்பிலே சென்று தண்ணீர் கொண்டு கொடுத்து வைத்தல், அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் கொண்டு வைத்தல், இந்த காலையிலே வந்தவுடனே அந்தந்த துறைக்கான அந்த அறைகளெல்லாம் திறந்து வைத்தால், அறைகளை கூட்டுதல் போன்றவையெல்லாம் எங்கள் மூலமாக நடந்தது. இந்த முறையிலே அந்த ஸ்ட்ரைக் முறியடிக்கப்பட்டது. அந்த வகையிலே எங்களுடைய பிரின்சிபலுக்கு நாங்கள் எல்லாம் என்எஸ்எஸ்எஸ்எல் என்ற ஒரு அமைப்பின் கீழே இருந்தோம். அந்த சேமிப்பு அந்த ஒரு சமூக சேவை இதில் இருந்ததினாலே அவருக்கு எங்களையெல்லாம் மிகவும் பிடித்து போய்விட்டது. அவருடைய எதிர்த்து போராடிய அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு எதிர்ப்பாக நடந்த அந்த ஸ்ட்ரைக்கை வெற்றி பெற செய்த வகையில் எங்களுக்கு அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தோம். அந்த வகையிலே இருந்தோம். ஆனாலுமே படிப்பை நாங்கள் கைவிடவில்லை. நான் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான். அவர்கள் நகரத்தில் இருந்தவர்களெல்லாம் கான்வென்ட்லேயே படித்தனால் தஸ்பஸ் ஆங்கிலத்தில் பேசினார். எனக்கும் பயமாக இருந்தது. ஆனால் போக போக படிப்பிலே கிராமத்திலிருந்து வந்த நாங்கள் தான் முன்னிலையில் இருந்தோம். இந்த வகையில் இருந்தவுடன் இந்த ஒரு வருடம் கழித்து முறையாக தேர்வு எழுதி பாஸ் செய்தோம். பாஸ் செய்த பின்னாலே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் காமர்ஸ் நாங்கள் படித்தது எம்இசி, மேத்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ். காமர்ஸில் 65 மார்க் மேலே இருந்தால் உடனடியாக பிகாமிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் பிகாமிலே சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கு பின்னாலே தான் எங்களுக்கு பிரின்சிபல் அழைத்து ஒவ்வொரு ஆர்வமுள்ளவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த என்எஸ்எஸ்ஸில் அந்த சென்டர் எடுத்து கொடுத்தார்கள். எங்களுக்கு மட்டும் தனியாக பிகாமில் இருந்த எங்களுக்கு மட்டும் அவர்கள் அழைத்து நகரத்திலே இருக்கிற ஒரு சென்டரை கொடுத்தார். ராமலிங்கம் காலனி என்பது பெயர். அதிலே நான், அருணாச்சலம் போன்றவர்களெல்லாம் நண்பர்களானோம். அந்த இடத்திலே அவர்களிடத்திலே சென்று ஒரு 10 பேரை எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த 10 பேரை அழைத்து கொண்டு நாங்கள் செல்லுகின்ற பொழுது அது அவிநாசம் கல்லூரியினுடைய எதாக இருந்தது அவிநாசம் கல்லூரியோட ஹாஸ்டல் பகுதியாக இருந்தது. எனவே எங்களுக்கு அங்கே சென்று அங்கே அந்த நகரத்தில் உள்ளே ராமலிங்கம் காலனியில் உள்ளே செல்வதற்கு பலத்த எதிர்ப்பும் இருந்தது. கல்லூரி மாணவர்கள் உள்ளே வரவிட மாட்டோம் என்று அந்த இருக்கிற அந்த டவுன்ஷிப்பினுடைய செயலாளர்கள், பொறுப்பாளர்களெல்லாம் கல்லூரி மாணவர்களை நம்பி எங்களுடைய பெண்மணிகளெல்லாம் உள்ளே அனுப்ப மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு மேலாக எங்களுடன் வந்திருந்த அந்த இதில் சேர்ந்த என்எஸ்எஸ் உறுப்பினர்கள் என்னவென்றால், அந்த அவிநாசிகம் கல்லூரியினுடைய ஹாஸ்டலுடைய பின்புறம் அங்கே இவர்கள் வந்து நின்று கொள்வார்கள். எங்களுக்கு அனுப்பி அந்த 10 தொண்டர்கள் அங்கே நின்று கொள்வார்கள். அங்கே மேலே இருந்து ஏரோ வரும். அந்த பிள்ளைகள் மேலே இருந்து கீழே அந்த காயத்தை மடித்து கீழே அனுப்புவார்கள். இவர்கள் கீழே இருந்து மேலே ராக்கெட் மாதிரி அனுப்புவார்கள். எனவே எங்கள் சென்டருக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. இது எங்களுக்கு ஒரு முதல் பெரிய சோதனையாகவும் இருந்தது, சவாலாகவும் இருந்தது. இந்த வகையில் அங்கே உள்ளே அனுப்பவில்லை என்ற சூழ்நிலை. இதற்கு நடுவிலே எனக்கு எங்கள் குடும்ப நண்பர் ஒருவர் இங்கே விவசாய கல்லூரியிலே அவர் டீனாக இருந்தார். கே கிருஷ்ணமூர்த்தி என்று பெயர். அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று எனது பெற்றோர்கள் எனக்கு கூறினார்கள். எனவே நான் அந்த கல்லூரி வளாகத்திலே சென்று விசாரித்து அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா குடும்ப நண்பர்கள் அல்லவா. அதனாலே அவர் என்றும் நன்றாக பழகி அங்கேயே மதிய உணவும் மருந்துவிட்டு போகுமாறு பணித்தார். அப்பொழுது உனக்கு என்ன தேவையோ அதை கேள், நான் செய்து தருகிறேன் என்றார்கள். நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ராமலிங்கம் காலனியில் இருக்கிறவர்களெல்லாம் எங்களுடைய என்எஸ்எஸ்எஸ்எல் அந்த சென்டர் செய்வதற்கு உடன்பட மாட்டேன் என்கிறார்கள். என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்று கேட்டேன். அவர் கூறினார், இந்த விதைகளை எல்லாம் பாக்கெட்டுகளாக வைத்திருக்கிறோம். வெண்டை விதை, கத்திரி விதை, இந்த மாதிரியெல்லாம் அந்த இதுக்கான அந்த காய்க்கான விதைகள் வைத்திருக்கிறோம். அதை ஒரு 100 பாக்கெட் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடு, உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நான் ஒரு தாசில்தார் தான் அந்த அசோசியேஷன் தலைவர். மெல்ல அவரிடத்திலே சென்று இந்த மாதிரியான கருத்தை கூறினேன். இதுவும் நல்ல ஒரு தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். ஒத்துழைப்பு கொடுத்த உடனே நாங்கள் அங்கே சென்று வீட்டுக்கு ஒரு பாக்கெட் வழியாக கொடுத்து எப்படி அதையெல்லாம் நடுவது என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். சில வீடுகளிலே நாங்களே அதை நட்டும் வைத்தோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு
அங்கு சென்று பணிபுரிய ஒரு சின்ன ஒரு இது கிடைத்தது, ரூம் கிடைத்தது. அந்த வகையிலே சென்று நிற்கின்ற பொழுது முதலிலே அவர்கள் எங்களுடைய என்எஸ்எஸ்எல் உடன்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். எனவே அதுக்கு பதிலாக என்ன செய்தோம் என்றால், இளைஞர்களுக்காக ஒரு பெரிய எலைட்ஸ் கிளப் என்ற முறையிலே ஒன்றை ஆரம்பித்தோம். அங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அந்த மண்டபத்திலே அதிலே சேர்ந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களெல்லாம் பேச்சு போட்டி, அந்த பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி என்றெல்லாம் நடத்தினோம். அதனால் மாணவர்களும் எங்களிடத்தில் ஆர்வம் வந்து சேர்ந்தார்கள். அதே மாதிரியே ஒரு மந்திரி சபை கேபினெட், ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய கேபினெட்டாக ஒன்றை அமைத்து அதிலே இவர்களையெல்லாம் ஒவ்வொருவரையும் அந்த அமைச்சர்களாக போட்டு அந்த சட்டசபையவே நடத்தினோம். அந்த முறையில் அவர்கள் எந்த முறையிலே அந்த ராமலிங்கம் காலனிக்கு என்ன வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டோம். அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், ஒரு ஃபுட்பால் கிளப் ஆரம்பிங்கள். காரணம், அந்த நடுவிலே இருக்கிற பகுதியிலே அந்த இடத்துலேருந்து ப்ளே கிரவுண்ட் அமைக்கிற அளவுக்கு இடம் இருந்தது. ஆனால் அங்கே தான் எருமை கட்டியிருந்தார்கள். அந்த எருமை மாடுகள்லாம் கட்டியிருந்ததுனாலே அந்த இடத்துல அசுத்தமாகி கொசுக்கள் எல்லாம் அந்த பகுதி முழுக்க அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. எங்களிடம் இதை கோரிக்கையாக சொன்ன உடனே நான் கல்லூரி, அதாவது எங்கள் பிரின்சிபால் அவரிடம் கூறி ஒரு 10 பேர்களை அழைத்து சென்று அந்த பகுதியெல்லாம் சுத்தம் செய்து, அதே மாதிரி ஃபுட்பால் கிரவுண்டு ஏற்படுத்தி கொடுத்தோம். ஃபுட்பால் கிரவுண்டை அதை துவங்குவதற்கு பிரின்சிபாலையும் அழைத்து வந்தோம். பிரின்சிபாலை வைத்துக்கொண்டு அதிலே அந்த போட்டிகளெல்லாம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் பரிசுகளெல்லாம் வழங்கினோம். எனவே அந்த பகுதியில் இருக்கிறவர்களெல்லாம் எங்களிடம் நன்றாக பழக ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி நாளாக நாளாக எங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைத்தது. அந்த வகையிலே அவர்கள் எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி அவர்கள் எங்களுக்கும் திருமணத்திலெல்லாம் அழைத்து சென்று உபசரித்தார்கள். எனவே மெல்ல மெல்ல அந்த பகுதியிலே ஒருவராக நாங்கள் அங்கு சென்று அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளையும் அவர்களுக்கு நான் அந்த உதவிகளையும் செய்ய ஆரம்பித்தோம். எனவே இதில் சக்ஸஸாக ஆனது பின்னால் ஆண்டு விழா ஒன்று நடத்தினோம். பிரின்சிபல் வந்ததும் பிரின்சிபலையும் முன்னாலே வைத்துக்கொண்டு எல்லா விதமான போட்டிகளையும் நடத்தி நல்ல முறையில் பரிசளிப்பெல்லாம் கொடுத்து நல்ல முறையில் நான் அதை அங்கிருந்து கிளம்பி வரும் பொழுது எங்களுக்கு மிகுந்த மன வருத்தம், அவர்களுக்கு எங்களை விட மிகுந்த மன வருத்தம். அதோடு தான் எங்களுக்கு அவர்கள் பிரியா விடை கொடுத்தார்கள். அது இன்றைக்கு நினைக்கின்ற பொழுது அந்த காலனியிலே நாங்கள் ஏற்படுத்த சவால்களை முறியடித்து எப்படி அவர்களுடைய ஒரு எண்ணத்தை பூர்த்தி செய்து அவர்கள் அக்செப்டன்ஸ் வாங்கினோம் என்பது இன்றைக்கும் எங்களுக்கு பெருமிப்பாக இருக்கிறது. அடுத்து என்ன செய்தோம் என்பதை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.